கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, நீர் எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். உம் நாமத்தின் மகிமைக்காக எங்களை ஏற்றுக்கொள்ளும். இன்றைக்கு உம் வார்த்தை எங்கள் மத்தியிலே வந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிறபடியால் நன்றி. உம் வார்த்தைக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுக்கு வேண்டிய சமாதானம், சௌக்கியம், ஆரோக்கியம், பாதுகாப்பு, நன்மைகள் யாவும் தாரும். ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்காதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் பேச, கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க நீர் ஒரு விஷயம் கூட வழி செய்வீராக. அடிமைகளை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம எல்லாரும் ஆமேன்னு சொல்லோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நான் ஒரு தலைப்பு கொடுக்க போகிறேன். இன்றைய சர்வனோட டைட்டில், மை ஒர்க் glorifies God and inspires the world. என் வேலை கர்த்தரை மகிமைப்படுத்தும், உலகத்தை கர்த்தர் பக்கம் ஈர்க்கும். டாபிக் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். திரும்பி இங்கிலீஷில் சொல்லிட்டு அப்புறம் தமிழில் படிக்கிறேன். மை ஒர்க் glorifies God and inspires the world. எனது பணி தேவனை மகிமைப்படுத்தும், உலகை கர்த்தர் பக்கம் ஈர்க்கும். நம்ம இன்றைக்கி திருச்சபைக்கு வந்திருக்கிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி திரும்ப நம்ம வேலைக்கு போவோம். ரொம்ப நாள் தம்பி சர்ச்சுக்கு வரல, எங்கே போனேன்னு கேட்டேன். நான் வேலைக்கு போனேன் அப்படின்னார். பெருமையாக சொன்னார், வேலைக்கு போனேன். ஆனால் பாஸ்டர் சர்ச்சுக்கு வர சொல்கிறீங்க, நான் வேலைக்கு போனேன் அப்படின்னு. அப்பா, நான் உன்னை சண்டே என் சர்ச்சுக்கு வரலந்தான்ப்பா நான் கேட்டேன். ஆக we need to prove ourselves in market place. சர்ச்சுக்கு வந்துட்டேன், திங்கக்கிழமை என்ன சாதிக்க போகிறேன், உலகம் இதை கேட்குமா கேட்காதா? திங்கக்கிழமை என்ன பண்ண போகிறேன்? பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் மெசேஜ் கொடுத்தீங்க, திங்கக்கிழமை உங்கள் சபை என்ன செய்கிறது? மை ஒர்க் இஸ் அ பிளேஸ் வேர் ஐ ஏர்ன் மணி. வேலை என்பது எனக்கு பணம் கொடுக்குற ஒரு இடம். சர்ச்சில் வந்து உட்காந்துட்டா பணம் வருமா? வேலைக்கு போனால் பணம் வருமா? பணம் வருகிறது. வேலையில் போகும்போது வி ஏர்ன் மணி. இதுக்காக தான் ஒவ்வொருத்தர் ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணிக்கிட்டோம். அது எளிய ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, பெரிய ப்ரொஃபஷனாக இருந்தாலும் சரி, சின்ன வேலையாக இருந்தாலும் பெரிய வேலையாக இருந்தாலும் ஒரே எண்ணம் தான், நான் போகிறேன், பணம் ஈட்டுவேன். ஒரு டிரைவர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி ரொம்ப தூரம் வண்டி ஓட்டி, என் டாக்ஸியை ஓட்டி நான் இன்றைக்கி பணம் சம்பாதிக்க போகிறேன். வெரி குட். இல்லை, ஒரு பிஸ்னஸ்மேன் சொல்கிறாரு, இன்றைக்கி நான் புது பிஸ்னஸ் பண்ண போகிறேன், நான் பணம் சம்பாதிக்க போகிறேன். ஒரு சாதாரண லேபர் சொல்கிறாரு, நான் இன்றைக்கி ஓவர் டைம் பண்ண போகிறேன், என் பணம் சம்பாதிக்க போகிறேன். படிக்கிற பையன் சொல்கிறான், இன்றைக்கி எக்ஸ்ட்ரா படிக்க போகிறேன், ஒரு 4 வருஷம் கழிச்சு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி பணம் சம்பாதிக்க போகிறேன். we have our own works, we have our own tasks to be completed. We all want to be successful in life. But my beloved brothers and sisters, என் திருச்சபையே, நாம் வேலைக்கு போவது பணம் சம்பாதிக்க மாத்திரம் அல்ல. It's not only to go and earn some money. நாம் வேலைக்கு போவது பதவியை உயர்வு பெறுவதற்கு மாத்திரமல்ல. It's not for some higher promotion or something like that. Today the word of God is going to say that we are going to marketplace to glorify God. இன்னைக்கு நான் வேலைக்கு போகிறேன், என் ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாக போகிறேன். அந்த டிரைவர் சொல்லணும், நான் இன்னைக்கு வண்டி ஓட்ட போகிறேன், என் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஓட்டுறேன். நீ மார்க்கெட்டிங்கில் இருக்கிறீங்க, நான் இன்றைக்கி மார்க்கெட்டிங் போகிறேன், என் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறேன். நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறீங்க, நான் இன்றைக்கி மெடிக்கல் ஃபீல்டுக்கு போகிறேன். ஐ ஆம் கோயிங் டு திஸ் மெடிக்கல் ப்ரொஃபஷன் டுடே டு க்ளோரிஃபை காட். வேலைக்கு போய் வந்திருக்கிற சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி ஏசப்பா உங்கள் கையில் பேசுகிறாரு. உங்கள் மார்க்கெட் பிளேஸில் நீங்கள் ஆண்டவரை உயர்த்த வேண்டும். மார்க்கெட் பிளேஸ்னால் நீங்கள் செய்கிற தொழில், எந்தெந்த அவரவர் ஒரு தொழில் செய்கிறோம். ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் வீட்டிலேருந்து சமைக்கிறீங்க, நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் நிறைய பேரோட கம்யூனிகேட் பண்ணுறீங்க. வெஜிடபிள் வாங்க போகும்போது, சூப்பர் மார்க்கெட் போகும்போது, யூ கம்யூனிகேட் வித் பீப்புள். why is God allowing us to communicate with people? To glorify him. இந்த உலகம் கர்த்தருக்கு சொந்தம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற இடம் கர்த்தருக்கு சொந்தம். the place where you are trading in belongs to the Lord. என்ன பண்ணுறோம்? நான் 8 மணி நேரம் வேலை செய்கிறேன், வாரத்தில் சண்டே தவிர மீதி எல்லா நேரம் 8 மணி நேரம் வேலை செய்கிறேன். என் நேரத்தை உங்களுக்கு தரேன், என் அறிவை உங்களுக்கு தரேன், எனக்கு நீங்கள் சம்பளம் தாங்க. திஸ் இஸ் ஹவ் வி ட்ரேட். என் நேரத்தை உங்களுக்கு தரேன், நீங்கள் எனக்கு தான் தாங்க, பணமாக தாங்க. வியாபாரிகள் சொல்லுவாங்க, நான் தக்காளி தரேன், நீ எனக்கு பணமாக தா.
இல்லை இன்டர்மீடியேட் பிஸ்னஸ்மேன் சொல்லுவாங்க, நான் தக்காளி வாங்கி இங்கே கொடுக்குறேன், நீ எனக்கு பணம் தான், நான் கொஞ்சம் பிடிச்சிக்கிட்டு இங்கே தரேன். See how the marketplace runs. There is a system of operating. Brothers and sisters, don't forget this operating system has to glorify God. ஒருவேளை உலகத்தில் இன்றைக்கி வந்து பணம் பணம் என்று போய் கொண்டிருக்கலாம். ஆனால் கிறிஸ்தவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் வேலைக்கு போகும்போது சொல்லணும், இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன் பணம் சம்பாதிப்பதற்கல்ல, என் கர்த்தரை மகிமைப்படுத்த. எத்தனை பேருக்கு அந்த போல்ட்னஸ் இருக்குது? How many of you are bold enough to say that today I am going to job to glorify God? கை தூக்குங்க பார்க்கலாம். நிஜமாப்பா? How many can boldly say? இப்போ நான் சொல்கிறது புரியுதா உனக்கு? நான் இன்றைக்கி வேலைக்கு போகிறேன், என் ஆண்டவரை மகிமைப்படுத்த. ஹல்லேலூயா. சொல்லமா, நான் இன்றைக்கு வேலைக்கு போகிறேன், என் ஆண்டவரை மகிமைப்படுத்த முடியாது. நான் படிக்கிற பிள்ளைங்களா, நான் இன்றைக்கு படிக்க போகிறேன், சொல்லுங்க, என் ஆண்டவரை மகிமை. புரிஞ்சுங்க. நாளைக்கு வேலைக்கு போகிறீங்க, அப்பா எனக்கு சம்பளம் பத்தலைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் சொல்கிறேன், சம்பளம் பத்தாத மாதிரியே இருக்கட்டும், நான் நாளையிலேருந்து என் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறேன். From tomorrow I am going to go to job to glorify God. நிறைய சகோதரிகள் வந்திருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட போய் சொல்லுங்கள், நாளைக்கு நீ ஆண்டவரை மகிமைப்படுத்த போன். உங்கள் மகள்கள் வேலைக்கு போகும்போது சொல்லுங்கள், தேவனை மையப்படுத்தும்படியாக என் பணி தேவனை மையப்படுத்த வேண்டும். மை ஜாப், மை ஒர்க் இஸ் டு glorify God. What happens when I glorify God? I inspire the world. நீங்கள் ஆண்டவரை ஓகே பண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தோட வேலைக்கு போனீங்கன்னா உலகம் உங்கள் பக்கம் ஈர்க்கப்படும். இன்னைக்கு உலகத்தோட வேலை என்ன தெரியுமா? ராங்காக எப்படியாவது ஜனங்களை ஈர்த்துடணும், அட்ராக்ட் பண்ணும், நம்ம ஈர்க்கும். சரியான ஈர்ப்பா? நமக்கு தெரியும் இந்த ஈர்ப்பு என்ன ஒரு நாள் கவுத்துரும், ஆனால் என்ன கவுக்காது, நான் ரொம்ப ஸ்மார்ட்டு அப்படின்னு தான் எல்லாரும் கீழே விழுகிறோம். We always think that we are smarter than the person who is luring us. நம்ம இழுக்கிறாங்களே, நீ வா நான் உன்னை பெரிய ஆளாக்குறேன்னு சொல்கிறாங்களே, அவங்க தப்பு தான் பண்ணுறாங்க. ஆனால் என்ன பண்ண முடியாது, நான் பெரிய ஆள் என்கிற எண்ணத்தோடு போய் தான் நாமும் இங்கே விழுகிறோம். டுடே ரிமெம்பர் the real system, how it is operating. Marketplace belongs to God. வானம் கர்த்தருடையது, பூமி கர்த்தருடையது. பூமியை பார்த்து சொல்லுங்க, பூமி கர்த்தருடையது. The earth belongs to God. சொல்லுங்க, பூமி கர்த்தருடையது. The earth belongs to God. Amen. The marketplace belongs to God. சொல்லுங்க, என்னுடைய வேலை ஸ்தலம் கர்த்தருக்கு சொந்தம். My marketplace belongs to God. சொல்லுங்க, நீங்க என்ன வேலை சொல்றீங்களோ சொல்லுங்க, என் ஸ்கூல் கர்த்தருக்கு சொந்தம், என் ஐடி பார்க் கர்த்தருக்கு சொந்தம், என் பிசினஸ் பிளேஸ் கர்த்தருக்கு சொந்தம். ஹல்லேலூயா. ஆமென். நம்மள்கிட்ட ஒரு மொழி இருக்கும், செய்யும் தொழிலே தெய்வம். கரெக்ட் தானே? யாரெல்லாம் அதை கேள்விப்பட்டிருக்கீங்க? செய்யும் தொழிலே தெய்வம். ஆனால் பைபிளில் ஹீப்ரூ லாங்குவேஜில் நம்ம அதை படித்து பார்த்தோம் என்றால் செய்யும் தொழிலில் தெய்வம். செய்யும் தொழிலில் தெய்வம். God is in the midst of my profession. My profession is not my God. என் ப்ரொஃபஷன் என் கடவுள் இல்லை, என் ப்ரொஃபஷனுக்குள் இருப்பவர் தான் என் கடவுள், என் தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். கை அப்படி வீரிங்க. ஏன் இந்த கையை நான் காட்டுறேன்னா, இந்த ப்ரொஃபஷன் கிட்ட போய் சொல்கிறோம், இந்த மாதம் ஃபுல்லாக வேலைக்கு வந்தேன், சம்பளம் கொடு. இந்த மாதம் ஃபுல்லாக வேலைக்கு வந்தேன், சம்பளம் கொடு. கிவ் மீ சம்திங். எனக்கு என்ன கொடு? சம்பளம் கொடு, எனக்கு பணம் கொடு. எஸ், நம்ம இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே உங்கள் மார்க்கெட்டில் நான் வேலை செய்கிறேன், எனக்கு சம்பளம் நீங்கள் கொடுங்க. எத்தனை பேர் ஆண்டவர் விசுவாசத்தை கேட்க போகிறீங்க? அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சத்தமாக ஹல்லேலூயா. எனக்கு கொஞ்ச நாளாக தோணிக்கிட்டே இருந்துச்சு, பணம் என்பது என் வாழ்க்கையில் அரிசி போன்று நிறைய தேவையா, உப்பை போன்று குறைவாய் தேவையா? சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள். இப்போ தான் வந்துருச்சே. அரிசி போன்று, ஏன்னா நம்ம தான் நம்முடைய சீஃப் ஃபுட்டு வந்து ரைஸில். அரிசி போல் நிறைய தேவையா, உப்பு போல் கொஞ்சம் தேவையா? அரிசி போல் தேவை, மூட்டை மூட்டையாக பணம் தேவை. ரைட், கொஞ்சம் மாற்றி யோசிப்போம். பணம் எனக்கு ஒரு உப்பு இருக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், மீதிலாம் சமாளிச்சிருவேன்ற நிலைமையில் நம்ம வாழ்ந்தால் எப்படி இருக்கோம்? நம்ம ஒரு உப்பு, 1 கிலோ உப்பு வாங்கிட்டு வந்து சில நேரம் அடுத்த மாதம் வரைக்கும் கூட இருக்குதுன்னு. இப்போல்லாம் டாக்டர் அரை உப்பு போட்டுக்கோன்னு சொல்கிறாரு. டேக் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்றாங்க. அப்போ போன மாதம் வாங்கின உப்பு, ஆனால் அரிசி அப்பா ஒரு பாக்கெட் உப்பு அளவுக்கு செலவு பண்ணால் போதும் பணம் அப்படின்னா எவ்வளோ பணம் நமக்கு மிச்சமாகும்? நான் இந்த காலிலேருந்து யோசிச்சுருக்கிறேன், ஆண்டவரே அரிசி போல் நீங்கள் மாறிடுங்க, உப்பு போல் எங்களை இருக்கிற பணம் நிற்கட்டும். ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதமே
ஐஸ்வர்யத்தை அதனுடைய வேதனையை கூட்டார். என்னைக்கு உங்கள் பிரச்சனையை ஆண்டவர் கையில் சொல்லுங்கள். நம்ம இஃப் யூ கோ அண்ட் க்ரை இன் டு யுவர் மார்க்கெட் பிளேஸ், உங்களுக்கு வேலை கொடுக்குற எஜமான் கையில் அழுதா நல்லா இருக்கும்ல. நீங்கள் போய் அழுது பாருங்கள், அடுத்த வாரமே வேலையை விட்டு எடுத்துருவாங்க. அழுமூஞ்சி கடன் பிரச்சனையாம என் கையில் கேட்டுற போகிறாங்க. உங்கள் வயிறு வலிக்குதுன்னு போய் வேலை செய்கிற இடத்துல சொல்லி பாருங்கள், அது நாளைக்கு உங்களுக்கு வேலை இல்லை. மார்க்கெட் பிளேஸ் இஸ் நாட் த பிளேஸ் விச் இஸ் டிமாண்டிங் யுவர் வீக்னஸ், இட் இஸ் டிமாண்டிங் யுவர் சக்ஸஸ். பாதி சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன்னு போய் சொல்லுங்கள், உங்களை வேலைக்கு எடுத்துப்பான். நீங்கள் கொடுக்குற வேலையை டபுள் மடங்கு செய்கிறேன்னு சொல்லுங்கள், உங்களை வேலைக்கு எடுத்துப்பான். தட் இஸ் த பிளேஸ் வேர் யூ நீட் டு பர்ஃபார்ம். மாறாக வி கோ தேர் அண்ட் டெல் ஆல் அவர் வீக்னஸ். ஒரே கஷ்டம் ஃபேமிலியில், ஒரே நஷ்டம், எனக்கு தலை சுத்தல், வேலை கூட பார்க்க முடியலன்னா பாருங்களேன் அப்படின்னா ஒரு மனசில் வச்சுப்பார். ஓ உன்னால் வேலை பார்க்க முடியல, நீ என்கிட்ட சொல்கிற இந்த மாதம் உனக்கு சம்பளம் இல்லை, உனக்கு வேலை இல்லை. இல்லை மகனே, டுடே வி ஆர் கோயிங் டு come into a conclusion that I will glorify God in my profession. என் ஆண்டவரை நான் வேலை செய்கிற இடத்துல மகிமைப்படுத்த போகிறேன். I am going to inspire the world. என்னை பார்க்குறவங்க அட்ராக்ட் ஆக போகிறாங்க. நான் 50,000 சம்பளம் வாங்குறேன், நீ வெறும் 20,000 சம்பளம் வாங்குற, கடன் இல்லாமல் இருக்கிறியே, எப்படி எனக்கு கற்றுத்தா என்று சொல்ல வேண்டும். நீ 50,000 சம்பளம் வாங்குற, நான் 20,000 தான் வாங்குறேன், என் கையில் போய் ஒரு 1000 ரூபாய் கேட்குறியே அப்படின்னு ரிவர்ஸ் அல்ல. We are going to perform because we are going to glorify God in our workplace. முதல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கப்பா. நீங்கள் வேலை செய்கிறது ரெண்டாவது கிட்ட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நேராக ஒரு சவாரி வந்தால் கிளம்பிடாதப்பா, ஒரு 100 ஸ்தோத்திர பலியாவது படிச்சுட்டு போ. நான் காசு கொடுக்குறேன் வா, நான் நேராக கிளம்பி போயிடாதப்பா, உன் ஆண்டவரை கூட்டிகிட்டு போ. உனக்கு வேலை இருக்குது இப்போவே வா அப்படின்னா இப்போவே போகாதப்பா, உன் ஆண்டவரை நீ மகிமைப்படுத்து. ஆமென். பிகாஸ் த எர்த் பிலாங்ஸ் டு காட். ஒர்க்கிங் இஸ் அ ஹோலி டாஸ்க். ஆண்டவர் ஆதாமுக்கு ஆதியிலே வேலை கொடுத்தார், இந்த தோட்டத்தை பண்படுத்தும்படி சொன்னார். இட் இஸ் அ ஹோலி டாஸ்க் கிவன் பை காட். வேலையில் எந்த வேலையிலும் அசுத்தம் என்று கிடையாது. அசுத்தமான வேலைகள் தனியாக இருக்குது. ஒர்க்குக்குன்னு நீங்கள் போயிட்டீங்க, என்னப்பா பண்ணுறீங்க, நான் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், இந்த வேலை பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இட் ஹேஸ் டு பி ஹோலி. Because it is going to attract blessings from God. தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னைக்கு புரிஞ்சுங்க, நான் வேலைக்கு போய் பணம் வாங்கிட்டு வர போகிறதில்ல, வேலைக்கு போய் ஆசீர்வாதத்தை வாங்கி கொண்டு வர போகிறேன். ஹல்லேலூயா. என்ன வாங்கிட்டு வரப்போகிறேன்? என்ன வாங்கிட்டு வரப்போகிறேன்? நான் வேலைக்கு போய் பணம் வாங்கி கொண்டு வர போகிறதில்லை, ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு வர போகிறேன். It is going to be a blessing. Our work is holy. என்னையா ஒர்க்கு? You are going to manage the earth. உனக்கு கொடுத்த வேலையை நீ மேனேஜ் பண்ண போகிறாய் மகனே, மகளே. யூஆர் கோயிங் டு மேனேஜ். என்னதுங்க? உங்கள் எல்லாரும் பேரும் மேனேஜர். மேனேஜர்லாம் ஒரு கைத்துக்கு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். நானா? எனக்கு மேலே ஒரு மேனேஜர் இல்லைங்க, நீங்கள் தான் மேனேஜர். தம்பி இங்கே உட்காந்துருக்காரு, இந்த மைக்கை மேனேஜ் பண்ணி எனக்கு கொடுக்குறாரு. நான் அப்படி இறங்கினதும் அந்த மைக்கை எடுத்து இன்னொருத்தர் கொடுப்பார். அப்படி தானப்பா? வி நீட் டு மேனேஜ். இந்த மேனேஜ்மெண்ட்டில் மிஸ் ஆகும்போது இட்ஸ் கால் மிஸ்மேனேஜ்மெண்ட். கெட்ட பேர், அவமானம், காசு வந்தோம், வேலை இருந்தோம், பொருள் இருந்தோம். ஆமென். இஃப் வி இன்வைட் காட், அந்த இடத்துல ஆண்டவரை மையப்படுத்தினா, நான் உங்களை பார்த்து நிஜமாக சொல்கிறேங்க, இவ்வளோ நாள் போனதெல்லாம் நம்ம ஆண்டவர் எரேசர் வச்சு அழிச்சிட்டு திரும்பவும் நம்மை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். காட் இஸ் கிவிங் யூ டுடே த செகண்ட் சான்ஸ். ஆமென். அவர் காட் இஸ் ஹோலி. எத்தனை பேர் ஆண்டவரை மையப்படுத்த ரெடியாக இருக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசை? ஸோ எக்ஸலண்ட். தட் இஸ் கால் மேனேஜ்மெண்ட். என் கையில் இருக்கிறத கொஞ்சத்தை மேனேஜ் பண்ண தான் ஆர்டர் கொடுக்குறத தவிர எனக்கு பத்தலை இன்னும் என்பது கொள்வதற்காக அல்ல. ஆமென். மேனேஜ்மெண்ட் என்ன தெரியுமா? குறைவை நிறைவாக்குறது. மிஸ்மேனேஜ் என்ன தெரியுமா? நிறைவை குறைவாக்குறது. 10 லட்சம் வச்சிருந்து எங்கேயா அதுவா, அது எப்பயோ காணாமல் போச்சு, நானே ஒரு 50,000 கேட்கலான்னு உங்கள்கிட்ட நினச்சேன். நோ, இட்ஸ் நாட் ஃபன், இட்ஸ் டேஞ்சரஸ். இட் இஸ் டேஞ்சரஸ். ஹல்லேலூயா. எனக்குள்ள ஒரு எண்ணம், என் ஆண்டவரை மகிமைப்படுத்திட்டே இருந்தேன், காப்பாற்றிருக்காரு, இன்னும் மகிமைப்படுத்தினே இருப்பேன், என்னை காப்பாற்றுவார், என்னை மிஸ்மேனேஜ்மெண்ட் செய்ய விடாமல் தடுப்பார். தலைமையில் கை வைக்கலாமா? சொல்லுங்கள், ஆண்டவரே, நான் எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை மிஸ்மேனேஜ் பண்ணாதபடி காப்பாற்றும். இங்கிலீஷில் சொல்லாமா? காட் சேவ் மீ ஃப்ரம் மிஸ்மேனேஜிங் மணி. ஹல்லேலூயா. எப்படிங்க மிஸ்மேனேஜ் பண்ண போறீங்க? ஐ நீட் டு க்ளோரிஃபை காட். புரிஞ்சிங்க,
நான் இன்னைக்கு லிசன் பண்ணுப்பா, உனக்கு தான் பணம் சம்பாதிக்க போல, என் ஆண்டவரை மையப்படுத்த போகிறேன். நம்ம பைபிளில் படித்த ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனை பற்றி படிக்க போகிறோம். நமக்கு எப்போ சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த ஜெயம் என்பதே அதுக்கு ஒரு பேர் இருக்குது, அதுதான் ஜீசஸ். நம்ம பார்த்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டோரிஸ் எல்லாமே ஒருத்தருக்குள்ளே அடங்கியிருக்கு, அவர் பேர் இயேசு. அந்த ஜீசஸ் ஒருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஜீசஸ் ஹெல்ப்ட் எ மேன், யங் மேன், ஒரு ஒன்றுமே தெரியாத ஒரு மனிதனை கர்த்தர் காப்பாற்றிருக்கார். அதுதான் படிக்க போகிறோம். அவர் வேறு யாரும் இல்லை, அவர் தான் கிங் சாலமோன். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிக்க போகிறோம். 1 Kings chapter 3 verses 5. யாராவது ஒருத்தர் எனக்காக படிக்க போகிறீங்க. கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சாலமன், கிங் சாலமன் ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். கிங் சாலமனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு மாபெரும் பிரச்சனை, அவருடைய தகுதிக்கு மீறின பிரச்சனை. இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது கிங் சாலமனுக்கு. என்னன்னா 20 வயசுக்கும் கீழே, ரைட்டா, ப்ரே பண்ண ஆரம்பிச்சிட்டான் சாலமோன். என்னன்னா அவன் எதிர்பார்க்கல, அவங்க அண்ணன் ஒருத்தர் தான், அவன் பேர் அதோனியா, அவன் தான் ராஜா வாங்கணும். அவன் சண்டை போடுறான், கத்தி எடுத்துகிட்டு போய் அப்பாவே மிரட்டிட்டான். கத்தி முன்ன, டேடி நான் ராஜா வாக்கலாம், உன்னை சாவடிச்சிடுவேன் அப்படின்ட்டான். ஆனால் திடீர்னு என்னமோ ஒன்று நடந்தது. அவங்க மம்மி, இந்த தாவீது ராஜாவுக்கு ஒரு வைஃப் இருந்தாங்க. வயசான காலத்தில் ஒரு மிஸ்டேக்கில் அவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்க பேர் பத்ஷிபா. இந்த மம்மி என்ன பண்ணிட்டாங்க, போய் ராஜா காலில் டபக்குன்னு விட்டாங்க. ராஜா, என் பையனை நீ ராஜா வாக்குறன்னு சொன்னியே அப்படின்னு. அந்த பிளான் கிளிக் ஆயிடுச்சு. அந்த நேரம் பார்த்து தீர்க்கதரிசி நாத்தானோ வந்து ஓகே சொல்ல, உன் பையனை கூட்டுவானா, இந்த குட்டி பையனை கூட்டு போயிட்டாங்க. இவன் இந்த சாலமோன் உண்மையில் பால் விளையாடுற பர்சன், 20 வயசுக்கு கீழே ராஜா வாக்கி விட்டாங்க. அப்பாவும் இல்லை, அம்மாவுக்கும் வயசாயிருச்சு, மேனேஜ் பண்ண தெரியல. கை எப்படி வச்சுங்க, மேனேஜ் பண்ண தெரியல. சாலமோனுக்கு நமக்கு ஒத்து போகிற மாதிரி இருக்குது தானே இல்லை? ஐயோ, எங்கள் அப்பா என்ன 8ஆம் கிளாஸ் கொண்டு போய் விடுவார், அந்த நிலைமைக்கு என்னை திரும்ப என்னை ரீவைன் பண்ணி விட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பாரு. நான் சாலமோன் ஆல்ரெடி யங்காக இருக்கார். அவருக்கு பிரச்சனை பெருசு, வேலை பெருசு. நம்ம சொல்லுவோம் என்ன ஆக்கிடுங்க அப்படின்னுவோம். ஆக்கிட்டு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா பழி யார் மேலே வரும்? என்னால் சாலமோன் எக்ஸலண்ட்டுங்க, ராஜா வாங்கிட்டாங்க. The first thing he did was to pray. ராஜா வாங்கிட்டாங்க, நான் செட்டில் ஆக போகிறேன். நோ, பதவி உயர உயர, வயசு பெருசாக நிறைய ஞானம் வேணும். இல்லை மிஸ்டேக் பண்ணோம், ஊரே கேள்வி கேட்கும். நம்ம அப்பா கேட்பார், பாப்பா அப்படின்வோம். அம்மா கேட்பாங்க, போமா அப்படின்வோம். பொண்ணு கேட்குது, கம்முன்னு நிற்க வேண்டியதாகுது. ஏன்? இந்த கேள்வி சின்ன கேள்வி தான், ஷார்ப்பாக இருக்குதா இல்லையா? கேட்குறாங்களா இல்லையா? என்ன சேர்த்து வச்ச அப்படின்னு அப்பா கேட்டார்னா போப்பா நீ அப்படின்லாம். என்ன சேர்த்து வச்சேன்னு பொண்ணோ பையனோ கேட்டால் கம்முன்னு நிற்கிறோம். ஏன்? we have been put in a position where we should be so much responsible. Brother, sister, கர்த்தர் உங்களை மார்க்கெட் பிளேஸ்ல ரெஸ்பான்சிபிளான பர்சனா மாற்றுவார். எங்கேயோ ஒரு இடத்துல பணம் அதிகமாக வெளியில் போகிற காலத்தில் வாழ்ந்துருக்கும். இது ரியாலிட்டிங்க. நான் உங்களை சரியில்லைன்னு நான் சொல்ல. பெரிய பெரிய ஓட்ட பைகள் இருக்குது. நீங்கள் என்னென்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ, எது பண்ணுறீங்களோ, எல்லாமே உங்கள் கையில் உள்ள பணத்தை ஈர்க்கக்கூடிய நிலையில் வரும்பொழுது, சூப்பர் மார்க்கெட்டுக்கு அரிசி வாங்க போகிறவன் வாட்ச் வாங்கி வந்து தந்துடுறான். கறி வாங்க போகிறவன் ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துடுறான். அவசிய தேவைகளுக்கு இல்லாமல் போகிறது. ஆமாம், ப்ரொவிஷன் வாங்க போகிறோம், புது ஷர்ட் எடுத்து வந்துடுறான். ஏன்னா ஆஃபரில் இருந்துச்சு மம்மி, 1 வாங்கினா 2 ஃப்ரீ. நைட்டு என்னடா சாப்பிடுவோம், அது பார்த்துக்கலாம். Mismanagement. Why? Because the world is going in such a way. உலகம் நம்மை அடிமைத்தனத்துக்கு நேராக கொண்டு போகிறது. உலகனுடைய அடிமைத்தனம் தெரியுமா? ஒரு நாள் யாரெல்லாம் கடல்லேருந்து காப்பாற்றணும், நான் காப்பாற்றுறேன்னு ஒரு தலைவன் வந்தார்னா எல்லாரும் அவன் பின்னாடி போய்டும், சாமி என்னை காப்பாற்று. ரைட், ஓகே, உனக்கு 3 வேளை சாப்பாடு, வருஷத்தில் 2 செட்டு ட்ரெஸ்ஸு, வீடு ஃப்ரீ, எல்லாம் என்கிட்ட வந்துடும், நான் கொடுக்குற வேலையை செய்யணும்னா பல பேர் ஓகே சொல்லிட்டு போகிறாங்க.
அப்போ தான் அடிமைத்தனம் பண்ண போகிறான். நீ யோசிக்காத, நீ எதுவும் பண்ணாத, நான் சொல்கிறத செய், நீ எனக்கு அடிமை என்று சொல்லுகிற காலத்தில் நம்ம சிக்கி கொள்ளக்கூடாது. திருச்சபையே, என் விஷயத்துக்கு வருகிறேன். நம்முடைய வேலையில் நாம் கர்த்தரை மையப்படுத்த வேண்டும். we need to glorify God. இந்த சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் சாலமோன், நான் சொன்னது ஃபினான்ஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல். முதல்ல ப்ரே பண்ணானா. எந்த அளவுக்கு ப்ரே பண்ணானா, until God came and met him. ப்ரே பண்ணும்போது ஆண்டவர் வருவார்னு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மையப்படுத்துவாய். நீ என்ன ஆபத்தில் கூப்பிடு, நான் வருவேன் ஆண்டவர் சொல்லுவார். சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆபத்தில் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். பணத்தில் ஆபத்தோடு இருக்கிறவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஆபத்தில் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். திரும்பி சொல்கிறேன், யாரெல்லாம் பணத்தில் ஐயோ கதை கஷ்டமாயிடும் அப்படின்னுக்கிறீங்களோ அவங்களாம் சொல்லுங்க பார்க்கலாம். என்னுடைய ஃபினான்ஸ் மிஸ்மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு ஹெல்ப் பண்ண ஆண்டவர் வருகிறார். ஆமென். ஆண்டவர் வந்துட்டாருங்க. கர்த்தர் வந்துட்டார். யார் வந்துட்டாரு? யார்கிட்ட வந்துட்டாரு? சாலமோனுக்கு தரிசனமாகி 5th verse, கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி. சொப்பனத்தில் யாரெல்லாம் சொப்பனத்தில் ஆண்டவரை பார்த்துருக்கீங்க? எப்படி பார்த்துருக்கீங்க? ஆண்டவர் மாதிரி பார்த்தீங்களோ, இல்லை ஒரு குரல் கேட்டிங்களோ, ஏதோ ஒன்று, உனக்கு என்ன வேணும், உனக்கு நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். சாலமோனு 20 வயசு கீழே உள்ளவன். ஆண்டவர் வந்து நீ என்ன ஆசைப்படுறேன்னு கேட்குறாரு. என்ன கேட்டிருப்பான் 20 வயசு கீழே? லேண்டு தான் இருக்கு, எல்லாமே இருக்குது, ஏதாவது கேட்டிருக்கலாம். ரொம்ப எக்ஸலண்ட்டுங்க. 6th verse, அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது இன்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மனநேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாள் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தீர். போதும். நெக்ஸ்ட் படிப்போம். சாலமோன் ஆண்டவரை தேங்க்ஸ் பண்ணுறார். உங்கள் அப்பாக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். ஏன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீப்ரூ சில்ட்ரன் அண்ட் கிரீக் சில்ட்ரன், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹீப்ரூ மைண்ட் செட் அண்ட் கிரீக் மைண்ட் செட். கிரீக் மைண்ட் செட் வந்து பத்தலைனோ, ஹீப்ரூ மைண்ட் செட் அப்படி கிடையாது. தான் கையில் இருக்கிறதுல 10% தசம்பாகத்தின் வரும். கிரீக் மைண்ட் செட் வந்து இந்த காசு எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்ட் பண்ணலான்னு. ஹீப்ரூ மைண்ட் செட் வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை வளர்க்கலான்னு. ரொம்ப வித்தியாசம் அவங்களுக்கு. ஹீப்ரூ மைண்ட் செட் வந்து தேங்க்ஸ் கிவிங். அவங்க வந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அவங்க கூட்டமாக உட்காந்து அவங்க ஃபேமிலியாக ஈவினிங் டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு நன்றி சொல்லணும். ஆனால் கிரீக் அப்படி கிடையாது. உப்பு இல்லை பார், அதே பார் சட்னி இல்லை பார், என்ன பெரிய சாப்பாடு வச்ச. இது கிரீக் மைண்ட் செட். இவர் வந்து ஹீப்ரூ மைண்ட் செட்டில் வளர்த்தபடியால் எடுத்ததும் அப்பாக்காகவும் ஆண்டவருக்கு நன்றி, அம்மாக்காகவும் நன்றி, எல்லாருக்கும் நன்றி சொல்லிவிட்டு தான் வீக்னஸுக்கு மாற்றி தரும்போது ஆண்டவர்களை கேட்குறோம். பைக் உனக்கு வேணாமா, உன் வீக்னஸை மாற்றி விட்டார்னா பைக் தானாக உன்னை தேடி வரும். வீடு நீ கேட்கவே வேணாம், உனக்குள்ள வீக்னஸை மாற்றி போட்டாருன்னு வைங்களேன், வீடு தானாக வரும். நம்ம லெவலுக்கு சம்பாதிச்சு 2 வீடு வாங்கணும்னு இருக்கிறாங்க. நம்ம சம்பாதிச்சு விட்டுட்டோன்னா அங்கே வீடு முக்கியம் இல்லை, எங்கேயோ ஒரு இடத்துல அவர் சொல்லி தருகிற ஞானம் எனக்கு முக்கியமாக இருக்கிறது. ஆமேன் சொல்லிட்டாரு. தான் வீக்னஸை சொல்கிறான். ஆண்டவர் உங்கள் கையில் என்ன வேணும்னா என் வீக்னஸை மாற்றி போடுங்க ஆண்டவர். நானும் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். வாட் இஸ் கிங் சாலமன் ட்ரைங் டு கன்வே ஹியர்? ஆண்டவரே எனக்கு ஃபினான்ஸ் தெரியாது. என்ன தெரியாது? லார்ட் ஐ டசன்ட் நோ அக்கவுண்ட்ஸ். எனக்கு அக்கவுண்ட்ஸ் தெரியாது. லார்ட் ஐ ஆம் புவர் இன் கால்குலேஷன். I am poor in calculation. I am poor in taking accounts. I am poor in thinking. I am poor in maths. I am poor in physics. I am poor in solving problems. ஆண்டவரே எனக்கு போற கணக்கும் தெரியல. சொல்லுங்க, வர கணக்கும் தெரியல. இந்த மாதம் எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க? இப்போ எவ்வளோ மீதி வச்சுக்கிறீங்க? புரியுதா? அப்பா அதெல்லாம் ரொம்ப குழப்பையா. எவ்வளோ சம்பளம் வாங்கினீங்க? 30,000. ஒரு நாட்டின் மன்னன் எத்தனை 1000 வரும்? எப்படி ப்ரெசன்ட் பண்ண போகிறான்? இந்த ஒன்றில் மிஸ்டேக் விட்டான்னா என்ன ஆகும்?
நின்று கேட்டான். என்னோட வீக்னஸ்ஸு வர்றதும் தெரில. இன்றைக்கி ஆண்டவர் நம்மள யார் கூடவோ பேசுகிறார், யார் கூடவோ பேசுகிறார். சொல்லாமா ஒரு ஃபெய்த்ஃபுல்லான ப்ரேயர் பண்ணலாமா? சாமி சத்தியமாக சொல்கிறேன், 5000 சம்பளம் வாங்கும்போது என்ன பிரச்சனையோ அதே தான் 50,000த்துலேயே வந்துடுது. 5000த்துக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ தான் பிரச்சனை இருந்துச்சு, இப்போ 50,000த்துக்கு ஏற்ற மாதிரி பெருசாக இருக்குது. ப்ளீஸ் எனக்கு போக்குவரத்தும் தெரியல, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். How many of you are going to do this faithful prayer today? நான் உண்மையாக அந்த ஜெபம் பண்ண போகிறேன். பண்ணலாமா? லாபத்தில் கதையை ஓட்டலாமா, நஷ்டத்தில் கதையை ஓட்டலாமா? லாபம் என்ன தெரியுமா? நான் வாங்கினேன், நான் சாப்பிட்டேன், நான் மீத்தேன். நஷ்டம் என்ன தெரியுமா? நான் வாங்கினேன், நான் கொடுத்தேன், அவன் மீத்தான், அவனுக்கு வட்டி போச்சு, அவனோட அக்கௌண்ட்டில் மீந்துச்சு. லாபத்தில் ஆப்ரேட் பண்ண போகிறீங்களா, நஷ்டத்தில் ஆப்ரேட் பண்ண போகிறீங்களா? உங்கள் கையில் பைபிள் தூக்குங்க, சொல்லுங்கள், நான் இன்றையிலிருந்து லாபத்தில் தான் ஆப்ரேட் பண்ண போகிறேன். புரியுங்க, நீ கர்த்தர் சில முக்கியமான முடிவுகளை நம்மளுக்கு. ஃப்ரம் டுடே ஐ எம் கோயிங் டு ஆப்ரேட். சொல்லுங்கள், டுடே ஐ எம் கோயிங் டு ஆப்ரேட் வித் கெயின். சொல்லுங்கள், ஐ எம் கோயிங் டு ஆப்ரேட் வித் கெயின். நான் லாபத்தில் தான் நான் ப்ரொசீட் பண்ண போகிறேன், வித் ப்ராஃபிட். ஹல்லேலூயா. God is insisting him, சாலமன் உனக்கு என்னப்பா வேணும்? பாக்கெட்டில் கை வச்சுங்க, பாக்கெட்டில் கை வச்சுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய வரவு கணக்கை எனக்கு ஆசீர்வதிச்சுட்டாங்க. நம்ம கிட்டலாம் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. யாராவது ஃப்ரெண்டுகளை போய் வீக்னஸை சொல்லுவோம், அவன் ஊரெல்லாம் சொல்லுவான், அவங்களுக்கு அத்தனை லட்சம் கடனாமே, அவங்களுக்கு அத்தனை லட்சம் கடமை. ஆண்டவர்களை வரும்போது அப்படியே முறைச்சி பார்த்துன்னு பண்ண, ஆண்டவரே எதாவது ஹெல்ப் பண்ணுவீங்களா, முடிவீங்களா? இந்த பாஸ்டர் ஒழுங்காக ப்ரே பண்ணுறாரா, அந்த சிஸ்டர் ஒழுங்காக பாட்டு பாடுறாங்களான்னு. நோ நோ நோ. The presence of God is the place where we can share our weakness. இந்த ப்ரேயர் பண்ணும்போது, இந்த வர்ஷிப் பண்ணும்போது அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஆண்டவர்களை கனெக்ட் ஆகணும். ஆண்டவரை இந்த பாஸ்டர் பேசுகிறார், அது எனக்கு தான் பேசுகிறார். நான் தான் ஆண்டவரே அந்த வரவு தெரியாத, வரவு செலவு போக்குவரவு தெரியாத ஒரு ஆள், என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே என்கிற ப்ரேயர் நம்ம செய்யணும். ஹல்லேலூயா. பண்ணலாமா? தலைமையில் கை வைங்க. கர்த்தாவே, நான் தான் அந்த சிறு பிள்ளை, வருவதும் போவதும் தெரியாத சிறு பிள்ளையாக இருக்கிறேன். என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், என்னை காப்பாற்றும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஒன்ஸ் ஃப்ளோ ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கணக்கு கொடுக்க ஆரம்பிக்கணும். இல்லை, லேண்டோட காசு வந்துச்சு, எங்கே பீரோவில் இருந்துச்சே காசு, போயிடும் போயிடும். ஆமாம், ஒரு 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 சாலிடிஃபைடு ப்ராப்பர்ட்டியை லிக்விஃபை பண்ணி, அந்த லிக்விஃபை பண்ண ப்ராப்பர்ட்டி கையில் இருந்துச்சுன்னா கேஸ் ஆகிடும். லேண்டெல்லாம் சாலிடு, அதை உருக்க முடியாது. உருக்கி பணம் ஆக்கிட்டீங்க, உருக்கி கோல்டு ஆக்கிட்டீங்க, அதுனா ஆகிடும், கேஸ் ஆகிடும். கேஸ் ஆகிட்ட பிறகு திரும்பி லிக்விட் ஆக்குறது பெரிய ப்ராசஸ். கேஸை எங்கே இருக்குதுன்னே உங்களால் தெரியாது. அப்படி தான் கேஷு, கையில் கேஷ் வந்துருச்சு, கேஷ் ஆயிடுச்சு, துட்டா கையில் வந்துருச்சு, பணமாக அக்கௌண்ட்டில் வந்துருச்சு, அதுவும் அதில் தான் ஜிபே இருக்குன்னா நீங்கள் வச்சுக்க வேண்டியதுதான். சாலமன் சொல்கிறான், நான் ராஜாவாயிட்டேன், எங்கள் டேடி நிறைய கோல்டு சேர்த்து வச்சுட்டு போயிருக்காரு, நான் மிஸ் பண்ண எல்லாம் போயிடும். ஒருவன் தன் வாழ்க்கையில் செய்கிற மிஸ்மேனேஜ்மெண்ட் அவனோட போவோம். அவனே குடும்ப தலைவனாக இருந்தானா அந்த மிஸ்மேனேஜ்மெண்ட் அவன் ஃபேமிலியை பாதிக்கும். அவனே ஒரு கம்பெனியோட தலைவனாக இருந்தால் அவனுடைய மிஸ்மேனேஜ்மெண்ட் அவன் கம்பெனியை பாதிக்கும். அவன் நாட்டினுடைய ராஜாவாக இருந்தானா அந்த நாடு பாதிக்கும். இங்கே ஞானம் அவசியம். எத்தனை பேர் ஏற்றுக்க போகிறீங்க சொல்லுங்கள்? என் கைக்கு பணம் அவசியம் இல்லை, அவர் ஞானம் அவசியம். கரெக்டாக? என் கைக்கு பணம் அவசியம் இல்லை, அவர் ஞானம் அவசியம். இப்போ சொல்லுங்கள், அரிசி மாதிரி ஆண்டவர் வேணுமா, அரிசி மாதிரி பணம் வேணுமா? ஆண்டவர் வேணும். He is going to plan. எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன சூஸ் பண்ணிட்டீங்க? இதோ நான் ஜனத்தின் நடுவிலே அடியேன் இருக்கிறேன். அப்பா, எனக்கு 20 வயசு தான், நிறைய அங்கிள் பெரியவங்களாக இருக்கிறாங்க. ஹவ்? ஆமென். சாலமன் ராஜாவோட ப்ரேயரை நல்லா திங்க் பண்ணி பார்த்தோம்னா 2 விஷயத்தை பற்றி சொல்ல போகிறார். ஒன்று பேர் லிசனிங், ஷமா என்கிற பேர். நம்ம எங்காலிஸ் பிள்ளைங்களுக்கு பாட்டு இது பைபிள் வசனம் சொல்லி கொடுத்துருப்போம். ஷமா ப்ரேயர் யார் யாரெல்லாம் சொல்லுவாங்க மனப்பாடமா? பிள்ளைங்க சொல்லுவாங்களே, ஷமா இஸ்ரேல் அடோனா எலஹினு அடோனா ஏக்கா வே ஆஃப்டா எட் அடோனாய் ஏலோஹேக்கா வேவ்கோல் லேஃப்கா நப்ஷிகா வேவ்கோல் மேவோதேக்கா. ஷமா ப்ரேயர்.
ஆண்டவரே எனக்கு லிசன் பண்ணக்கூடிய ஞானத்தை கொடுங்களா ப்ளீஸ் ப்ளீஸ்ப்பா. என் தங்கங்களே என்னை பாருங்கள், என் கூட நல்ல பிள்ளைங்கள நான் தானே பேசுகிறேன், எனக்கு லிசன் பண்ணக்கூடிய ஞானத்தை கொடுங்க. காதில் வச்சுங்க. ஆண்டவரே ஒழுங்காக காது கேட்கணும். ஒழுங்கா கையை கழுவைங்க. நம்ம வயிறு நைட்டே சொல்லியிருக்கோம், இந்த பிரியாணி சாப்பிடாத, கடமுடான்னு இருக்கோம். சும்மா கடை அப்படின்னு நம்ம அந்த பிரியாணியை எக்ஸ்ட்ரா சாப்பிட்ருப்போம் சூடு பண்ணி. வயிறு சொல்கிறது இந்த காதில் கேட்கணும். நம்ம பீரோவில் ஏற்கனவே காசு இல்லைன்னு தெரியும். சரி, பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு பீரோவில் காசு இருக்குதே குடுறான்னு கேட்டு வாங்கியிருப்போம். நம்ம காது, நம்ம மனசு ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இந்த காதுக்கு உன்கிட்ட தான் காசு இல்லை, கம்முன்னு விட்டுரு, ஏன் தேவையில்லாமல் தலையிடுறேன்னு. லிசன் பண்ணியிருக்க மாட்டோம். மனைவி சொல்லியிருப்பாங்க, என்னங்க வேணாங்க அப்படின்னு இருப்பாங்க, ஏய் சுமார் அப்படின்னு இருப்போம். அவங்க சொன்னது நம்ம காதில் விழுந்திருக்காது. இதெல்லாம் தான் சாலமோனோட ப்ரேயரில் உள்ள சாராம்சமா. Lord give me an ear which could listen. என் காதில் விழும். பாஸ்டர் சொல்லியிருப்பார், என்கிட்ட கேட்காம எதுவும் பண்ணாதீங்கண்ணா. அவர் கிடக்கிறார், ஃப்ரெண்டு சொல்கிறத கேளு. லிசன் பண்ணியிருக்க மாட்டோம். பெரியவங்க சொல்லியிருப்பாங்க, பிள்ளைகள் சொல்லியிருப்பாங்க, வாதியார் சொல்லி கொடுத்துருப்பாரு, எதையும் லிசன் பண்ணாத படிக்கு போகிற காது எனக்கு வேண்டாம், எனக்கு ஞானமுள்ள இருதயம் வேண்டும். அதுக்கு முன்னாடி நல்ல காது கேட்க வேண்டும். ஏழைகளுடைய குரல் என் காதிலே கேட்க வேண்டும். Listen to the right voices. The ear should decide for the right choices. சரியான முடிவு நாம் எடுக்கவில்லை என்றால் we will land up in bigger trouble. Are we going to listen today? இன்னைக்கு ஏசப்பாவோட மெசேஜ் நம்ம கிட்ட வருது. பாஸ்டர் ஏதோ பேசுறாரு, என்னை பற்றி பேசுறாரு, என்னை பற்றி புரிஞ்சுக்கார், அவரை பற்றி புரிஞ்சுக்கார்ல. கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். Are you going to listen today? ஆமாம், இன்றைக்கி ஒரு முடிவு எடுக்கலாமா? இந்த நிமிஷத்துலேருந்து நான் நஷ்ட கணக்கில் ஆப்ரேட் பண்ண மாட்டேன், லாப கணக்கில். அவமானம் வரும், ஸ்டில் ப்ரொசீட் பண்ணுவீங்களா? இந்த வருஷம் கல்யாண நாளுக்கு ஒரு சாரி கூட இல்லையா? ஆமாம், என் கையில் இல்லை. நான் லாப கணக்கில் இனி வாழப் போகிறேன். என் கர்த்தர் காலில் விழ போகிறேன். போக்கும் வரத்துமா இருக்குது, நிறைய வெல்த் வருது. சாலமோன் சிம்பிளி got out of the trouble, got out of the responsibility and went to God. இங்கே பாருங்கள், எல்லாருமே ஒரு நாள் ரெஸ்பான்சிபிலிட்டி மிஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? ஆண்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி மிஸ் ஆயிடுச்சு. அவங்க சம்பாதிக்கிற சம்பாத்தியம் பத்தலை. அவங்க சொல்லிட்டாங்க, அப்பா நீ வேலைக்கு போனால் தான் கதை, இல்லை பிள்ளைங்க எழுந்து வரணும். ஏன்னா இவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஆச்சு, மிஸ் ஆயிடுச்சு. ஒய்ஃப் போகிறாங்க, அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி மிஸ் ஆயிடுச்சு. இன்றைக்கி எல்லாமே நான் யாரை பற்றியும் பேசல, பொதுவாக உலகம் உள்ள இதான் நடக்குது. இல்லை சம்ஹவ் நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு ஒரு பெரிய பணம் வரணும். இந்த அப்போ இர்ரெஸ்பான்சிபிள் ஆகாமல் ஸ்டார்டிங்கில் இர்ரெஸ்பான்சிபிள் ஆகிட்டார் சாலமோன். துவக்கத்திலே ஆண்டவரே வர்றதும் தெரில போகிறதும் தெரில, நான் உள்ளே மாட்டிக்கிட்டு சாலமோன்னு ஒரு ராஜா வந்தான், இஸ்ரவேலே கவுத்தான், மொத்த துட்டியும் காலி பண்ணிட்டான்ற பேர் வேணாம் சாமி, நான் ரிவர்ஸ் கீர் போட்டு போகிறேன், நீங்கள் பார்த்து கொள்ளுங்க, என் நல்ல ஞானத்தை கொடுங்க, நான் கால் வைப்பதற்கு முன்பதாக என்று அவன் ஒரு ப்ரேயர் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக, ஆண்டவரே எனக்கு நன்மை தீமை என்று எனக்கு தெரியவில்லை, எனக்கு விசாரிக்க தெரியவில்லை. See, we think we are intelligent. I tell you, we are not intelligent. எமல கோபப்படாதீங்க. நம்ம ஞானின்னு எப்போ நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம ஞானம் இல்லாதவர்களாய் செயல்படுகிறோம். நான் எல்லாத்தையும் சாதிப்பேன் என்னைக்கு நினைக்கிறோமோ அன்றைக்கு தான் நம்ம மற்றவர்களுக்கு வேதனையை மாறப்போகிறோம். ஐ எம் டாக்கிங் அபவுட் பைபிள். நான் பர்சனல் கான்ஃபிடன்ஸ் லெவலை பற்றி சொல்ல. சாலமோன் ராஜா, த வேர்ல்டு ஃபேமஸ் ரிச்சஸ்ட் கிங். நான் கிங்குங்க, ரிச்சஸ்ட் கிங். ஆமென். பணக்காரங்களுக்கு பணக்கார கிஃப்ட் வரும், ஏழைகளுக்கு ஏழை கிஃப்ட் வரும். இன்னும் ரொம்ப ஏழைகளுக்கு ஒன்றுமே வராது. அது அப்படி வந்தால் அது பேர் கிஃப்ட் இல்லை, பீக். ஹிந்தியில் பீக்னுவாங்க. பீக்னா பிச்சை. உனக்கு நான் பிச்சை போட்டேன் 100 ரூபா, உனக்கு சட்டை ஒரு பிச்சை போட்டேன்னு சொல்கிற அளவுக்கு. இவன் சாலமோன் ராஜா ஒண்டர்ஃபுல்லான ப்ரேயர். ஆண்டவரே எனக்கு நல்லா லிசன் பண்ணக்கூடிய கிருபையை தாரும், எனக்கு நல்ல ஞானத்தை தரும். இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஒரு மாற்றி யோசித்தோம்னா கர்த்தருடைய வசனத்தை நிமிஷம் நல்லது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. நிறைய கேட்கலாமா? கேட்டுட்டு ஆப்ரேட் பண்ணலாமா? காதில் கை வைங்க. ஆண்டவரே எனக்கு நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும், ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. லிசன் பண்ணுறார். ஆமென். இந்த ஜனத்தை எப்படி செய்ய முடியும், எப்படி என்னால் செய்ய முடியும், எப்படி நடத்த முடியும் என்று சொல்லிட்டு எனக்கு ஞானம் வேணும். சரி, ஞானம் என்பது என்ன?
ஆண்டவர் பூமியை ஞானத்தினாலே அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். உங்களையும் என்னையும் தாயின் கருவில் உருவாக்கி இருக்கிறார். ஆக சாலமோன் இன்டைரக்டாக நீங்களே எங்கள் கம்பெனி ஓனராக வேண்டும் அப்படின்னாங்க. ஆமென். எத்தனை பேர் சொந்தமாக கம்பெனி வச்சுருக்கீங்க? ஒருத்தர் கூட தூக்க மாட்டீங்களே. அப்பா உங்கள் ஃபேமிலி தான்ப்பா உங்கள் கம்பெனி. கம்பெனியில் என்ன இருக்கும்? வரவு செலவு இருக்கும். ஆமென். பொருள் வரும், பொருள் வெளியே போகும். கம்பெனிக்கு இபி பில் கட்டுறீங்களா உங்கள் வீட்டுக்கு? கம்பெனியில் சம்பளம் வருதா? வருது. கம்பெனிலேருந்து சம்பளம் எடுக்கிறாங்களா? எடுக்கிறாங்களே. நீங்கள் எத்தனை வரீங்க? உங்கள் ஒய்ஃப் எடுக்கிறாங்க, இல்லை ஒய்ஃப் எத்தனை வராங்க, எல்லாம் எடுக்கிறீங்களே. இல்லை கம்பெனிக்கு வாடகை கட்டுறீங்களா? வாடகை கட்டுறோம். சொந்த கம்பெனி வச்சுக்கிறீங்க. அப்போ யாருக்குற எல்லாருமே கம்பெனி ஓனராக தான் இருக்கீங்க. இந்த ஓனர் பேர் மட்டும் மாற்றிருங்க. அதுக்கு பேர் ஞானம். ஞானம் என்பது வேறு எதுவும் இல்லை. நீதிமொழிகள் சொன்னது போல் இயேசு தான் ஞானம். உங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட் மேலே, ஒவ்வொரு பொருள் மேலே, நீங்கள் பிஸ்னஸ் மேன், அதான் ஒவ்வொரு பிஸ்னஸ் பொருள் மேலே கை வச்சு சொல்லுங்கள், இது ஞானத்துக்கு சொந்தம். ஹல்லேலூயா. யாருக்கு சொந்தம்? ஹல்லேலூயா. யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? யாருக்கு சொந்தம்? இது 5 ரூபாய். இதை நான் ஞானமாக யூஸ் பண்ணுவேன். அதான் இப்போ சொல்ல போகிறோம். என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்கள். நான் இதை ஞானத்தோடு கூட சேர்ந்து உபயோகப்படுத்த போகிறேன். சின்னதாக இருக்கும், இது சின்னது தான், ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ண வருது ஞானம், அது பெருசு. ஹல்லேலூயா. சொல்லுங்கள் பார்க்கலாம். என் கையில் உள்ள காசு சின்னது தான், ஆனால் இந்த பணத்தை உபயோகப்படுத்த கற்றுக் கொடுக்க வருகிற ஞானம் பெரியது. இங்கே கை வச்சு சொல்லுங்கள், என்னுடைய அறிவு சிறியது தான், இந்த அறிவை உபயோகப்படுத்த வருகிற ஞானம் பெரியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். Listening to the people, listening to the situation, listening to the reality, listening to the circumstances, listening to the nature. Listen. நான் கேட்பேன். கேட்க மாட்டேன். பாஸ்டர் சொன்னா கூட கேட்க மாட்டேன். வர மாட்டேன், போக மாட்டேன், நிற்க மாட்டேன். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கப்பா. இனிமே சர்ச்சுக்கு வா, வரமாட்டேன். பாட்டு பாட மாட்டேன். ஊழியத்துக்கு வா, வரமாட்டேன். கரெக்ட் டைம் வா, வர முடியாது. ஹே வேணாம், டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். ஃப்ரம் டுடே வி ஆர் கோயிங் டு லிசன் டு காட். காது வைங்க. நான் இன்றிலிருந்து என் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய போகிறேன். ஐ அம் கோயிங் டு லிசன். 20 வயசில் லிசனிங் ஏர் அவனுக்கு வந்துச்சுப்பா. ஹி வாஸ் a successful man in planet earth. Amen. He became the king of the nation. 20 வயசில் வந்து உக்காந்தான். என்ன ஆட்டிடியூடோடு வரான்? லிசன் பண்ண போகிறான். ஆஃபீஸ்க்கு ஃபஸ்ட்டு நாள் போனால் இவருக்கு தான் மீசை வரல. மீதி எல்லாம் பெரிய அங்கிள்லாம் உட்காந்துருக்காங்க. எல்லாம் அப்பா காலத்து பிஸ்னஸ் மேன். ஆளாளுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. எல்லாத்தையும் லிசன் பண்ணிட்டான். என்ன பண்ணிட்டான்? கை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கை தட்டுங்க பார்க்கலாம். ஆண்டவருக்கு சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மேலே கை வச்சு தட்டுங்க பார்க்கலாம். திஸ் இஸ் a litmus test. எனக்கு யார் சொன்னாலும் நான் அசர மாட்டேன் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தான் டேஞ்சரில் மாட்டிக்கொள்கிறோம். Now he is going to listen to the comments and advice of the experts. என்னதுங்க? எக்ஸ்பர்ட். சொல்லுங்க, யாரோட அட்வைஸ் சொல்லுங்க? என்னது? காசில் மட்டும் நம்ம எப்படி நம்மளோட ரொம்ப மோசமான ஆளுகையில் போய் டிஸ்கஸ் பண்ணுகிறோம். we want experts advice. கண்டிப்பாக நம்மளோட ஃபினான்ஷியலாக யார் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்களோ அவங்க கூட தான் நமக்கு ஃபினான்ஷியல் டீலிங்கே இருக்கணும். திஸ் வில் மேக்ஸிமைஸ் யுவர் பொட்டென்ஷியல். கணக்கு ஏற இல்லையா? இன்னொருத்தனுக்கு கணக்கு ஏறாது. அவன் வீட்டுக்கு போகிறது, அவன் நம்ம வீட்டுக்கு வருது, நம்ம அவன் வீட்டுக்கு போகிறது, அவன் நம்ம வீட்டுக்கு போகிறது. இது என்ன அவன் நமக்கு தெரியும். we need to maximize our potential. கை எப்படி வச்சுங்க. நான் என்னுடைய தாளந்தை பெருக்கிக் கொள்ள போகிறேன். சொல்லுங்க. நான் என்னுடைய தாளந்தை பெருக்கிக் கொள்ள போகிறேன். you need a leader. who is your leader today? இன்னைக்கு உங்க லீடர் யாரு? சரி, ஜீசஸ். அப்போ உங்களுக்கு பிரச்சனைனா ஜீசஸ்க்கு ஃபோன் பண்ணுறீங்களா? ஜீசஸ்க்கு ஃபோன் பண்ணீங்க. கண்டிப்பாக ஜீசஸ் தான் நம்ம லீடர். நம்ம ப்ரே பண்ணுறோம். ஆனால் லோக்கலாக, டொமஸ்டிக்கலாக, ஸ்பிரிச்சுவலாக சொல்ல, ஹெவன்லியாக சொல்ல, டொமஸ்டிக்கலாக நமக்கு ஒரு லீடர் இருப்பார். இந்த லீடரோட ஃபோன் காலாவது எடுத்துக்கிறோமா? நம்ம ஃபோனையாவது எடுத்துருக்கோமா? ஆர் வி ரியலி ட்ரேடிங் இன்டு நாலேஜ்? அவங்களுடைய அறிவோட நம்ம ட்ரேடிங் பண்ணுறோமா? ஆமாம், பாஸ்டர்னு மட்டும் சொல்லிடல, நிறைய லீடர்ஸ் இருப்பாங்க. பணத்துக்கு உலகத்தில் கூட ஒரு ஞானிகள் இருக்கலாம்.
நம்ம படிப்பு சொல்லி தந்த டீச்சர்ஸாக இருக்கலாம். we need to trade in their expertise. when will we trade in? when we have listening ears. சொல்கிறவங்களோட காது கேட்குறவர்களாக இருந்தால்தான் நம்ம ஞானியாக மாறுவோம். என் சிறு பிள்ளைகளே, லைஃப்பில் இன்னும் உங்களோட ப்ரொஃபைல் ஃபிக்ஸ் பண்ணாத சிறு பிள்ளைகள் இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இன்றைக்கி லிசனிங் இயர்ஸ் வேணும். உனக்கு கர்த்தர் கண்டிப்பாக பைக் கொடுப்பாரு. நஷ்ட கணக்கில் நீ வாங்கக்கூடாது, லாப கணக்கில் வாங்கணும். பாஸ்டர், நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்தேன், அந்த பிஸ்னஸில் மாதம் 6,000 ரூபாய் லாபம் வருது, அந்த 6,000 ரூபாவை இஎம்ஐயாக கட்டி பைக் எடுத்தேன்னு தான் நீ சொல்லணும். பாஸ்டர், ஒரு 50,000 ஃப்ரெண்டு கையில் வாங்கி கட்டிட்டு பைக் வாங்கிக்கணும் இஎம்ஐ கட்டினுக்கிறேன். நோ, அது நஷ்ட கணக்கு. கர்த்தர் வழி நடக்காதா? அதுதான் நடக்கும். நீதிமான் பனையை போல செழித்து. பனை மரம் ஈஸியாக வளருதா, ரொம்ப டைம் எடுக்குதா? ரொம்ப டைம். எது ஸ்ட்ராங்கு? பனை. கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஆசீர்வதிப்பாருங்க. ஹல்லேலூயா. நிறையங்க எனக்கு வேணும், எனக்கு எதிரிகள் இருக்காங்க, அவங்க இருக்காங்க, இவங்க இருக்காங்க, எல்லாரையும் நான் டேக்கிள் பண்ணிடுறேன். எனக்கு ஞானம் இருந்தால், லிசனிங் இயர்ஸ் இருந்தால் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். ஆண்டவரே இப்போ கேரி ஓவர் ஆகிட்டார். ஆண்டவரே டச் பண்ணப்பட்டார். டே சாலமோன் சொல்கிறாரு, இவன் நீடித்த நாளும் கேட்கல. ஆண்டவரே நான் 1000 வருஷம் வாழணும் கேட்கல. ஆண்டவரே எனக்கு கோல்டு வரணும், சத்துருக்கள்லாம் சாகணும்னு கேட்காதபடி, நியாயம் விசாரிப்பதற்கு எனக்கு ஏற்ற ஞானத்தை தர வேண்டும் என்று சொல்லி அவனுக்கு கொடுத்துட்டு, கவனிங்க, ஞானம் உள்ள உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். Now he has become an intelligent person. ஞானம் உள்ளவன் ஆகிட்டார். தொட்டதெல்லாம் தொடங்குது, பிஸ்னஸ் எக்ஸலண்ட்டாக போகுது. ஆமேன். அவரோட ஆர்கிடெக்ட், அவர் கட்டின பில்டிங், யாருக்கையும் காசு கேட்கல, எங்கேயும் லோன் போடல. ஓகே, இஸ்ரேலில் பணம் இல்லை, நம்ம எகிப்துலேருந்து லோன் போடலாம். நோ 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 நோ. தன் கையில் இருப்பதை வைத்து வாண்டர்ஃபுல்லான ஆலை, பேலஸ், ராயல் மேன்ஷன்ஸ், டெலிகசிஸ், சாப்பாடு பயங்கரமான சாப்பாடு, ஸ்கில்ட் ஆர்டிசன்ஸ், கார்பென்ட்ரி, ப்ரிசைஸ்ட் breathtaking glory of the temple, worshipping skills. ஆராதனைனா அவங்க தான். அவங்க டேடி மியூசிக் டீம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிட்டாரு, மியூசிஷியன் ரெடி பண்ணி வச்சார். ப்ரோக்ராம் பண்ணது சாலமோன், ப்ரோக்ராமை பார்க்க வைக்க அரங்கம் கட்டினது சாலமோன். எக்ஸலண்ட், வெரி ப்ரொஃபஷனல். ஹல்லேலூயா. கை அப்படி வச்சுங்க, சொல்லுங்க, நான் இப்போத்துலேருந்து ரொம்ப ப்ரொஃபஷனலாக நடந்துப்பேன். சில்லிதனமாக காமெடியாக 4 பேர் சிரிக்கிற மாதிரிலாம் இன்னிலேருந்து லைஃப்பை விட்டுற போகிறோம். வி ஆர் கோயிங் டு பிஹேவ் ப்ரொஃபஷனலி. சொல்லாமா, நான் சாலமோனை போல ப்ரொஃபஷனலாக நடந்து கொள்வேன். ஹல்லேலூயா. வெரி ப்ரொஃபஷனல், அமேசிங். சாலமோனா அவரோட கர்டன் கூட சூப்பர்ப்பா. சாலமோனா அவர் அறிவு கூட சூப்பர்ப்பா. சாலமோனா ஆ ஆ ஆ ஆ என்று சொல்லுகிற அளவுக்கு நடந்தது. இவருடைய கீர்த்தி, சாலமோனுடைய பேர் 1930 கிலோமீட்டர் அந்த பக்கம் இல்லை உள்ள சேபா நாட்டுக்கு தெரிய வந்துச்சான். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிச்சு. எத்தனை? 1930. இப்போலாம் நம்ம ஸ்பீடாக ட்ராவல் பண்ணுற ஏரோப்ளைன் 800 km/h, அதில் தான் பப்ளிக்கெலாம் பொதுவாக டிரான்ஸ்போர்ட். அப்போனா 1930னா ஏறக்குறைய 3 மணி நேரம் கிட்ட ட்ராவல் பண்ணோம். எத்தனை மணி நேரம்? 2.25 3 மணி நேரம். 800 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ஏரோப்ளைனில் போனால் தான் இங்கே வர முடியும். ஆனால் சேபா நாட்டு ராஜஸ்திரி 1930 கிலோமீட்டர். இந்த சாலமோனை, எந்த சாலமோனை? போக்குவரத்தும் தெரியாமல் இருந்தார. சொல்லுங்கள், எப்படி போகிறதும் தெரில? சொல்லுங்கள், போகிறதும் தெரில. இன்றைக்கி எத்தனாம் தேதி? 1ஆம் தேதி. எவ்வளோ சம்பளம் வாங்குனீங்க? போகிறதும் தெரில, போகிறதும் தெரில. இந்த மாதத்தில் எத்தனை நாள் பெட்ரோல் போட்ட? எத்தனை லிட்டர் போட்ட? எத்தனை கிலோ அரிசி வாங்கினீங்க? சிலர் சொல்லுவாங்க, அம்மா மாதிரி ஆளுங்க சொல்கிறாங்க. ஆமாம், நிறைய கணக்கு வச்சுக்க முடியாது. ஆனால் இப்போ சாலமோனு பயங்கரம். கடலுக்கு கீழே உள்ள மிருகங்கள் பற்றி, வனத்தில் உள்ள மரங்கள் பற்றி, பூச்சி, அவர் பாடாத பாட்டே கிடையாது. எப்படி சாலமோனுக்கு ஞானம்? இவனுடைய ஞானத்தை கேட்டு ராஜஸ்திரி வரா. ஏன்னா இவங்க ரொம்ப ஃபேமஸ் அந்த காலத்தில். சேபா நாடு 1930 கிலோமீட்டர். எத்தனை வருஷம் பேர் சொல்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல, 1930 கிலோமீட்டர்ஸ். அவங்க வராங்க. சாலமோனுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. சாலமோனை மீட் பண்ணும்போது நம்ம யாராவது பெரியவங்களை மீட் பண்ணோம்னா பண்ணுவோம், கிஃப்ட் கொடுப்போம். என்ன கொடுப்போம்? பொக்கே. பிரமுகர்கள்லாம் வந்தால் என்ன பண்ணுவாங்க? ஒரு துண்டு இல்லை ஷாலு, அப்புறம்
பொக்கே, துண்டு, ரோஜா பூ இல்லை அப்படி தானே, ஸ்வீட்டு எல்லாம் கொடுப்போம். சேபா நாட்டு ராஜஸ்திரீ 1930 கிலோமீட்டர் கேமலில், ஒட்டகத்தில் வந்து சாலமோனுக்கு இன்ட்ரோடக்டரி கிஃப்ட் கொடுக்குறாங்க. நான் சொல்கிறது பைபிளில் தான் எல்லாமே. 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா அவங்க வராங்க, சாலமோனை டெஸ்ட் பண்ண போகிறாங்க. நம்ம போக்குவரத்து கணக்காம, ஆமாம் ஐடியில் வேலை சென்ட்டாராம, எவ்வளோ சம்பளம் வாங்கினேன், என்ன செலவு பண்ண, அதுவா எனக்கு தெரியாது, செக் பண்ண வராங்க. இல்லை 20 வயசாகி வேலைக்கு போயிட்டாராம, என்ன சம்பாரிச்சாரு, செக் பண்ணலாமே, ஐயோயோ அந்த பேச்சை என்கிட்ட கேட்காதீங்க. இல்லை, சேபா நாட்டிலிருந்து வருகிறாள், அவனுடைய ஞானத்தை செக் பண்ண விடுகதைகளினால். அந்த மாதிரி கிடையாது, இது ராஜஸ்திரீ. A billionaire trading with a billionaire. சாலமோனே பில்லியனர். கேள்வி கேட்குறது யாரு? பில்லியனர் வரப்போகிறாங்க. சோதிக்க வந்துட்டாங்களாங்க. 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பொண்ணு ரத்தனம் சுமக்கிற ஒட்டகம் எருசலேமோட வந்திருக்காங்க. ஓகேயா? சம்பாஷித்தால் ராஜா எல்லா கேள்விக்கும் பதில் சொன்னார். எதெல்லாம் பார்க்குறா பாருங்க. 4th verse. சாலமோனுடைய சகல ஞானத்தையும், கட்டின அரண்மனையும், பந்தியின் போஜன எல்லாமே எக்ஸலண்ட். டேபிளில் சாப்பாடு ப்ரெசென்ட் பண்ணுற விதம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம இப்போ தான் சொன்னோம்ல, நான் இனிமேல் எப்படி நடந்துப்பேன் சொல்ல மாட்டீங்களே, ப்ரொஃபஷனல் நடந்துப்பேன். என் பேச்சு, என் நடத்தை, என் உணவு, நான் சாப்பிட்றது, நான் மற்றவங்களை ட்ரீட் பண்ணுறது, நான் நடக்கிறது, நான் தலை வர்றது இருக்கட்டுமே. இயேசுவின் நாமத்தில் எத்தனை பேர் செய்ய போகிறீங்க? அப்படி இருந்தால்தான் வேலை ஸ்தலத்தில் கர்த்தர் மகிமைப்படுவார், மக்கள் ஈர்க்கப்படுவார்கள். 5ஆம் வசனம் பாருங்க. பந்தியின் போஜனம், பதார்த்தம், சர்ச்சி எல்லாம் பிரமிப்பை கண்டு, ஐயோ நான் கேட்டது உண்மையானது என்று சொல்லி, நான் பார்த்ததை விட அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி, நீரும் பாக்கியவான், உன் வேலைக்காரரும் பாக்கியவான்கள், உன் ஊழியக்காரரும் பாக்கியவான்கள், உன் கர்த்தர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட்டில் யாரை உயர்த்திட்டாங்க? நம்ம ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்திக்கிட்டு எக்ஸலண்ட்டாக வாழும்போது லாஸ்ட்டில் சொல்லுவாங்க, இந்த புகழ்ச்சிக்கெலாம் உங்கள் கர்த்தர் தான் காரணம் என்று சொல்லப்படும். வாழ்க்கை என்னும் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே கர்த்தரை உதவிக்கு கூப்பிட்டான். இன்றைக்கி உங்களை எத்தனை பேர் ஆண்டவரை உதவி கூட போகிறீங்க? ஆமீன். ஃபஸ்ட்டு கிஃப்ட்டு அந்த அம்மா எவ்வளோ கொடுத்துச்சு தெரியுங்களா? ஆண் வாய் பொழந்துக்க வேண்டியது தான். 4080 கிலோ கோல்டு கொடுத்தாங்களாம். எவ்வளோ? 4080 கோல்டு. 4080 கிலோகிராம் ஆஃப் கோல்டு. சேபா நாட்டு ராஜஸ்திரீ கோல்டை வச்சுன்னு காசு கொடுங்கன்னு சொல்ல, ராஜா வச்சுக்கோ. மார்க்கெட் பிளேஸில் உள்ள வீக்னஸை கர்த்தர் கையில் சொல்லிவிட்டு கர்த்தரை நம்பி ஆப்ரேட் பண்ணால் உங்களோட லிமிட்டை ஆண்டவர் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறார். ஏன்னா சாலமோனை விட 1 கிலோ வேணால் கம்மியாக கொடுப்பார். ஏன்னா சாலமோனை போல் பணக்காரரும் இல்லை, ஞானமும் வந்ததெல்லாம் வர போகிறதில்ல. அவரோட ஒரு 1 கிலோ கம்மி பண்ணி, இல்லைனா 1 கிராம் கம்மி பண்ணி, அப்பயும் சாலமோன் ஃபஸ்ட்டு இருக்கட்டும், செகண்ட் எனக்கு கொடுங்க ஆண்டவர் என்ன கேட்டால் கொடுக்க மாட்டாரா? உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறும். என் மகனே, என் மகளே, பி ட்ரூத்ஃபுல், பி ஃபெய்த்ஃபுல். லைஃப்பில் எதனாலும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், உண்மையை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. உத்தமனுக்கு கர்த்தர் துணை. A billionaire meeting a billionaire. Rich woman meeting a rich man. சொல்கிறாங்க லாஸ்ட்டில், நான் உன் தேவனாகிய கர்த்தரையும் ஸ்தோத்தரிக்க போகிறேன். நம்ம லைஃப்பில் நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் ஸ்தோத்திரம் சொன்னாங்கன்னா அப்போ தான் நம்ம வெற்றி. பிரதர் சூப்பர் பிரதர், நீங்கள் உங்கள் கர்த்தர் சூப்பர் பிரதர்னு என்னைக்கு நம்ம கேட்க போகிறோம்? அதற்காகத்தான் நம்ம வேலைக்கு போகிறோம், பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. அதற்காக தான் கர்த்தர் நமக்கு அந்த வேலையை கொடுத்தார், அதற்காக தான் அந்த உயர்வு கொடுத்தார், அதற்காக தான் அந்த அந்தஸ்து கொடுத்தாரே தவிர நாட் டு earn only money, not to earn only fame. We are there to bring fame to God. ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக வந்திருக்கும். இன்றைக்கி எத்தனை பேர் மக்களை ஆச்சரியப்படுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்த போகிறீர்கள்? இந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பிங்க, ஏன்னா அவன் ஆண்டவருடைய பிள்ளை. இவர் இந்த கொஞ்சம் காசில் எவ்வளோ எக்ஸலண்ட்டாக பண்ணுறாரு பாருங்க, ஏன்னா இவங்க ஆண்டவருடைய பிள்ளைன்ற பேரை நான் இனிமே வாங்க போகிறேன். எனக்கு சவால். சாலமோன் 20 வயசில் மண்டிக்கிட்டார், நான் 40 வயசில் மண்டிடுறேன்.
20 வயசில் உள்ள உன்னையும் ஆண்டவர் தான் காப்பாற்றுவார், 40 வயசில் உள்ள உன்னையும் ஆண்டவர் தான் காப்பாற்றுவார், 60 வயசுலேயும் உள்ள ஆண்டவர் தான் காப்பாற்றுவார். வயசு பெருசு இல்லை, என் ஆண்டவர் தான் பெருசுன்றவங்க ஏஞ்சிங்க பார்க்கலாம். இன்றைக்கி சேலஞ்சாக கத்துற காலில் விழலாம். கத்தாவே என்னை நடத்தும். லார்ட் யூ லீட் மீ, என்னை நடத்துங்கப்பா. உண்மையில் ஆமாம். உங்களுக்கு லிசனிங் இயர்ஸோ, உங்களுக்கு இப்பொழுது ஞானமும் அவசியமாக. லெட்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆன் அவர் லைஃப். நம்ம வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்தையும், ஒவ்வொரு அங்கத்தையும் நம்ம இன்றைக்கி செக் பண்ணி பார்க்க போகிறோம். நம்முடைய நடத்தைகளை, நம்முடைய யோசனைகளை ஒவ்வொன்றையும் நம்ம திங்க் பண்ண போகிறோம். வா மகனே, மகளே வா, உன்னை கர்த்தருக்கு அர்ப்பணி. இன்றைக்கு கர்த்தர் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வேலை ஸ்தலத்தில் நீ கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இட் இஸ் அவர் மஸ்ட். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். நம்முடைய செய்யும் தொழிலில் தேவன் இருக்கிறார். நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேர் அர்ப்பணிக்க போகிறீங்க? இன்னையிலேருந்து நான் வேலைக்கு போகிறதே என் ஆண்டவர் பெயர்படுத்த முடியாது தான். பணம் 2வது, சம்பாத்தியம் 2வது. என் வேலையில் நல்ல பேர் எடுக்க போகிறேன். இந்த நல்ல பேர் என் ஆண்டவருக்கு மாறப்போகுது. சேலஞ்சாக எடுத்துக்கலாமா? கட்டர் இப்படி வச்சுங்க. படிக்க போகிற பிள்ளைங்க, நான் ஸ்கூலில் எங்கள் ஆண்டவர் பேரை உயர்த்துட்டு தான் நான் போகிறேன். என் ஆண்டவர் பேர் உயர்த்தப்படும், என் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக போகிறேன் என்று நீங்கள் இன்றைக்கி அர்ப்பணிப்பீங்கன்னா உங்களுக்கு இப்படி நடக்கும். ரிச் பிஸ்னஸ் மேனாக சாலமோன், he has become a billionaire. 4080 கிலோ கோல்டு ட்ரேடின் பண்ணுற அளவுக்கு, அந்த ட்ரேட் அவருக்கு ஃப்ரீயாகி வருகிற அளவுக்கு கர்த்தர் அந்த மனிதனை உயர்த்தினார் என்றால், என் மகனே நீதான் அந்த சாலமோனா? இன்றைக்கு உன்னை அர்ப்பணி. கம், லெட்ஸ் சரண்டர் டு காட். கண்களை மூடி ஆண்டை நோக்கி பார்க்க போகிறோம். ஷீரா பாபா. கண்களை மூடி. என்னை செட்டைகளா மாரைத்து காத்திடுவீரே. என்னையும் செட்டைகளா மாரைத்து காத்திடுவீரே. கடலைகள் சீரும்போது உயர்த்திடுவேனுமோடு நான். அனைத்தையும் நீராளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். என்னையும் செட்டைகளா மாரைத்து காத்திடுவீரே. கடலைகள் சீரும்போது உயர்ந்திடுவேனுமோடு நான். அனைத்தையும் நீராளும் தேவன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். அறிந்து நான் அமர்ந்திருப்பேன். என்னுள்ளமே இளைப்பாறு கிறிஸ்துவில் வல்லமை நம்பியே. உள்ளமே என்னுள்ளமே
வேலை பாரும் கிறிஸ்துவே வல்லமை நம்பியே கடலலைகள் சிறும்போது உயர்த்திடுவேனும் போது நான் அனைத்தையும் நீராலும் தேவன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன் அறிந்து நான் அமர்ந்திருப்பேன் அல்லேலூயா அல்லேலூயா மகனே நீ கர்த்தரை ஆராதனை செய் அல்லேலூயா 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட கர்த்தர் எங்களோடு கூட பேசின கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த நாள்ல எங்களோடு கூட இடைபெற்றீரே. நாங்கள் கேட்கிற இருதயம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் எங்களோடு கூட நீர் பேசி வெளிப்படுத்தினதற்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நீர் வழி நடத்தும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 3வது அதிகாரம் 9வது வசனம். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை என்னதென்று வகையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தருளும். ஏராளமாய் இருக்கிற இந்த உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்க யாராலே ஆகும் என்றான். இந்த இடத்துல கூட நம்ம பார்க்கிறோம், சாலமோன் ராஜா வந்து ஆண்டவர்கிட்ட பொன்னையோ வெள்ளியோ கேட்கல. ஆண்டவர்கிட்ட கேட்கிறது என்னவென்றால் ஞானமுள்ள இருதயம் எனக்கு வேண்டும். அதாவது லிசனிங் ஹார்ட், கேட்கிற இருதயம், கேட்கிற காது எனக்கு வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஜனங்களை நான் புரிந்து கொண்டு அவர்களை வந்து பகுத்தறிந்து அவர்களுக்கு சரியான நீதியும் நியாயத்தையும் நான் செய்வேன் என்று. இந்த நாளிலும் கூட கர்த்தர் அப்படிப்பட்ட ஞானத்தை அவர் கொடுக்க அவர் வாஞ்சியுள்ள தேவனாயிருக்கிறார். அவரே ஞானத்தின் ஊற்றாயிருக்கிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தர் என்னோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். என் மகளே, இப்படிப்பட்ட கேட்கிற இருதயம் உன்னிடத்தில் இருக்கிறதா என்று இந்த நாளில் கூட என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் வந்து மார்க்கெட் பிளேஸில் நான் ஒர்க் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா, அப்போது லாஸ்ட்டாக நான் வந்து வேலை செய்த இடத்துல நான் வந்து இன்டர்வியூக்கு போகும்போது எனக்கு ஃபிக்ஸ் பண்ண சேலரி வந்து 18,000 தான். ஆனால் அந்த வேலையில் வந்து நான் உண்மையாக இருந்தேன். அங்கே இருக்கிற சில நண்பர்கள் கொஞ்சம் பேர் ரட்சிக்கப்பட்டவங்களோடு கூட அந்த டைம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஸ்தோத்திர பலிகள் செலுத்துவதும் ப்ரேயர் பண்ணுவதும் ஒரு செல் குரூப் போல் அங்கே வேலை ஸ்தானத்தில் நான் செய்ய ஆரம்பித்தேன். என்னுடைய வேலையில் ஆண்டவரை மகிமைப்படுத்த கர்த்தர் வந்து என்னை பொருளாதார ரீதியாய் என்னை ஆசீர்வதித்ததை நான் காண முடிந்தது. நான் அந்த கம்மியான அந்த சேலரியில இருந்து நான் வந்து ஆண்டவரை துதிக்கும் போது கர்த்தர் எனக்கு எதிராக இருந்த எல்லா பார்வோனுடைய சேனையை முறித்து என்னை அபரிவிதமாய் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். 18,000 இருந்து ஆண்டவர் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து அப்படியே 25,000 அளவுக்கு சம்பளம் வாங்குறபடி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். அது
மாத்திரமல்ல, நான் எதிர்பாராத அநேக நன்மைகள், ப்ரமோஷன்ஸ், ஆண்டவர் அநேக ரெஃபரல் அமௌண்ட்ஸ்லாம் கொடுத்து கிட்டத்தட்ட 40,000 வரைக்கும் கூட வாங்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். ஆண்டவர் இந்த சம்பவத்தை இந்த நாளில் எனக்கு நினைவுபடுத்துகிறாரு. அந்த வேலை ஸ்தலத்தில் ஆண்டவரை நான் மகிமைப்படுத்தும் போது ஆண்டவர் எனக்கு முன்னேறி செல்வதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனால் இந்த நாளில் சில நேரத்தில் நான் சோர்ந்து போய் நான் செய்கிற வேலையாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், அதில் உண்மையாக நான் ஆண்டவரை மகிமைப்படுத்தாதபடிக்கு சில தடைகள் என்னிடத்தில் இருக்கிறது என்று ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். முதலாவது நான் ஆண்டவர்கிட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவரே, எனக்கு நீங்க கேட்கிற இருதயத்தை தாங்க. இனி என்னுடைய உத்வேகத்தில் நான் போகக்கூடாது. நான் உங்களுடைய ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்க சொல்றபடி நான் நடக்க போகிறேன் என்று முதலாவது நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்களும் உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்கன்னா அப்படியே இருந்த இடத்துல இருந்து உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட காண்பிப்பீங்களா? ஆண்டவரே, உங்களுடைய ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நாங்களும் சாலமோன் ராஜாவை போல ஞானமுள்ள இருதயத்தை பெற்றுக்கொண்டு கேட்கிற காதை உடையவர்களாய் இருந்து நீர் சொல்வதை நாங்கள் கேட்டு நாங்கள் அபரிவிதமாய் ஆசீர்வதிக்கப்பட இந்த நாளை எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று அப்படியே நம்ம சுயத்தை விட்டு நம்ம கைகளை உயர்த்தி தேவனிடத்துல நம்ம காண்பிப்போம். கர்த்தர் இந்த நாள்ல ஒரு விசேஷித்த ஞானத்தை கொடுக்க போகிறார். இதுவரைக்கும் எதெல்லாம் நம்ம குறைவுபட்டு நின்று கொண்டிருந்தோமோ கர்த்தர் இன்றைக்கு அந்த குறைவை நிறைவாக்க போகிறார். பொருளாதார ரீதியாக அது மாத்திரமல்ல, நம்ம அநேக இடத்துல தோல்விகளை கண்டிருக்கிறோம். நம்மளுடைய சுய முயற்சிகள்ல சென்று இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூவை ஆண்டவர் கட்டளையிட போகிறார். அப்படியே கரங்களை உயர்த்தி நாம் ஜெபிப்போம். ஜெபம் பண்ணு மகளே, கர்த்தர் அதிசயம் செய்கிறார். ஓ ஸ்ரீ ஆந்தர வாக்கரபல மௌரி ஆந்தர வாக்கரபா ஓரி ஷரா பா 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 ஓரி ஆந்தர வாக்கரபா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு விசேஷித்த ஞானத்தை அவர் கொடுக்கிறார். எப்படி சாலமோனுக்கு அவர் ஒரு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்து எல்லாவற்றையும் பகுத்தறிந்து செய்யும்படிக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கட்டளையிட்டாரோ, இன்றைக்கு அதே ஞானம் நம்மை ஒவ்வொருவரையும் நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இனி இந்த ஞானத்தை கொண்டு நம்ம ஒரு பெரிய ஒரு திருப்பு முனையை நம்ம வாழ்க்கையில பார்க்க போகிறோம். இந்த ஞானம் எல்லா குறைவுகளை மாற்ற போகிறது. இந்த ஞானம் எல்லா கடன் பிரச்சனைகளை மாற்ற போகிறது. இந்த ஞானம் குடும்பத்தில் இருக்கிற அநேக பிரச்சனைகளை மாற்ற போகிறது. நம்ம பெற்றுக் கொள்வோம். ஓரி காவாலா ஷந்தரவா கரவோரி ஆந்தரவா ஓஷேனே மாகாபாலா தேனே மாகாரபா ஓரி ஆந்தரவா கரவிரிவல மோஷி ஆந்தரவா கரபா ஓரி பாலா ஷந்தரவா கரபா. இதுவரைக்கும் நம்மை அடிமைத்தனப்படுத்தி வைத்திருந்த எல்லா பார்வோனுடைய சேனைகள் விலகி இந்த நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம் நம் மீது, நம்ம குடும்பத்தின் மீது, நம்மளுடைய வேலைகள் மீது வந்து செழிக்க போகிறது. ஓ ஷீரவா கரவர் யாந்தரவா கரவா. எத்தனையோ நாட்களாய் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த கடன் பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தர் பலனை கொடுக்க போகிறாரு. அந்த இஎம்ஐ எல்லாம் முடிய போகிறது. அந்த பல நாளுடைய அந்த போராட்டம் அது இன்றைக்கு நீங்க போகிறது. உங்களுக்கு எதிராக இருந்த வழக்குகளை எல்லாம் கர்த்தர் முறித்து போட்டு உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். ஓ ரிகாபா ஷந்தரவா கரவா ஓ ரியாந்தரவா கரவரி யாந்தரவா. கர்த்தர் இன்றைக்கு ஒரு பொருளாதார ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாரு. ஓ, அவர் புதிய ஒரு கதவை திறக்கிறாரு. இந்த ஞானத்தின் மூலமாய் நம்ம அந்த கதவுக்குள்ளாய் நம்ம பிரவேசிக்க போகிறோம். கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஓரி ஷரபா ஷந்தரவா உத்ரியாந்தரவா கரவா ஓரி காபாலா ஷரபா பா 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 ஓரி ஆந்தரவா கரவரி பல மோஷி ஆந்தரவா கரவா. கர்த்தர் இந்த நாளை நம்மை நிரப்பி
நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம சாலமோனை போல எனக்கு ஒன்றுமே தெரியலப்பா, அப்பா நான் போக்கும் வரவும் தெரியாத ஒரு நபராய் இருக்கிறேன், நன்மை தீமையை விசாரிக்குவதற்கு எனக்கு போதுமான ஞானம் இல்லை என்று நம்ம சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். உங்க நாமம் உயரணும், இந்த மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. யாவே யாரே ஹல்லேலூயா யாவே யாரே ஹல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும், பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஆம் தகப்பனே, இந்த வேளையில கூட ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு கேட்கிற உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்திருக்கிறீங்க, ஞானமுள்ள இருதயத்தை எங்களுக்கு நீங்க கொடுத்திருக்கிறீங்கப்பா. இனி நாங்க எந்த வேலை செய்தாலும் ஆண்டவரே அதுல நாங்க உம்மை பிரியப்படுத்த போகிறோம். எப்படி என்றால் நாங்க உமக்கு பிடித்த பலிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க போகிறோம், நன்றி பலிகளை ஏறெடுக்க போகிறோம், உம்மை மகிமைப்படுத்த போகிறோம். அதன் மூலமாக இந்த உலகம் ஆண்டவரே இயேசுப்பா உம்மை மகிமைப்படுத்த போகிறது. அப்பா இந்த உலகத்தை ஊக்குவிக்குவர்களாய், கிறிஸ்துவுக்குள் நாங்கள் ஊக்குவிக்குபவராய் நாங்கள் மாற போகிறோம் ஆண்டவரே. இந்த நாள்ல நாங்க விசுவாசிக்கிறோம், எங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆண்டவரே திருப்பு முனையை கர்த்தர் கட்டளையிட்டு இந்த நாள்ல ஆண்டவரே ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில கர்த்தர் நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க. இத்தனை நாள் எங்களை மேற்கொள்ள முடியாதிருந்த பிரச்சனைகளை இந்த ஞானத்தை கொண்டு ஆண்டவரே நாங்க மேற்கொள்ள போகிறோம். வரும் நாட்கள்ல பெரிய பெரிய சாட்சிகளை கேட்க போகிறோம், பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க போகிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி சுவாமி. அப்பா எங்களுடைய வார்த்தைகளை கேட்டு நீர் அப்படியே ஆண்டவரே இன்றைக்கு எங்களுக்கு ஞானத்தை கொடுத்ததற்காக நன்றி. சகல துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம இன்னைக்கு கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி நம்முடைய வேலை ஸ்தலத்தில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். நம்ம இன்றைக்கி இனிமேல் ப்ரொஃபஷனலாக நடந்து கொள்ள போகிறோம். சாலமோனை போல் நம்ம ஆண்டவர்களை ஹெல்ப்பு கேட்டு ஆண்டவருடைய வழியில் லாபத்தில் ஃபேமிலி ரன் பண்ண போகிறோம், நஷ்டத்தில் இல்லை. நம்ம சம்பாதிக்க போகிறோம், நம்ம மற்றவர்களுக்கு வட்டிக்கு கொடுப்பதில்லை. கர்த்தர் நம்மை சாலமோனை போல ஞானமாக செய்யக்கூடிய கிருபையை தருவாராக. நம்ம கையில் பைபிள் எடுத்துப்போம், நான் சொல்கிறதெல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். நம்ம ஏஞ்சி நிற்க போகிறோம். ஃபைனல் பிளெஸ்ஸிங் நேராக கையில் பைபிள் எடுத்துக்கொள்ள போகிறோம். நான் என்னுடைய பணி ஸ்தலத்திலே என் தேவனை உயர்த்த போகிறேன், மக்களை என் பக்கமும் என் தேவன் பக்கமும் ஈர்க்க போகிறேன். நான் இன்றையிலிருந்து ஞானத்துக்கு செவி சாய்த்து லாபமான முறையில் குடும்பத்தை நடத்த போகிறேன், வியாபாரத்தை நடத்த போகிறேன், வேலையை நடத்த போகிறேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்டுக்கொண்ட சத்தியத்தின்படி இனி வாழப்போகிறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். நானோ சத்தமாக சொல்ல, நானோ கடன் வாங்க மாட்டேன். விசுவாசத்தோட இன்னைக்கு ஒரு பிரின்சிபல் இருக்கு, நானோ கடன் வாங்க மாட்டேன், மாறாக அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பேன். நான் என் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிய போகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம்.
செஸ்ட்டில், நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்து கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்து கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கான நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Bless the Lord, oh my soul. Bless the Lord, oh my soul. And all that is within me, bless His holy name. King of kings, forever and ever. Lord of lords, forever and ever. King of kings, forever.